அடுத்த 30 பாடல்களுக்கான தொகுப்ப நண்பர் திரு ராம்குமார் அவர்கள் இப்போது அதை பற்றி. எல்லாருக்கும் வணக்கம். என்னோடது வந்து ஒரு துணுக்கு தொகுப்பாக இருக்கும். நான் சில இடங்கள் வந்து என்னை ரொம்ப ஈர்த்தது, அதை மட்டுமே இப்போ முன்வைக்க போகிறேன். பிழைகள் அல்ல தவறான புரிதல்கள் நிறையா இருக்கும். என்னைய அதுக்காக பொறுத்துக்குங்க. சரி, ஓகே. நான் வந்து இப்போ முதல் பாடலுக்கு போயிடுறேன். இந்த முதல் பாடலையே மேல் நான்முகன் அரணை இட்ட விடு சாபம். அந்த இட்ட விடு சாபத்துக்கு ஜாஜா சொல்லியிருக்கிற அந்த இது கொடுத்த சாபம் இல்லை, இது இட்ட விடு சாபம். இட்டுட்டு அவன் போல போயிட்டான். இதுக்கு தீர்வு வந்து சொல்லலை. அப்போ அதை நாரணன் தான் ஒழித்தான். நாரணன் தான் வந்து இதை அந்த சாபத்திலிருந்து விமோச்சனம் தர உதவினான். அந்த ஒரு இடம் வந்து சிறப்பாக இருந்தது. அடுத்தது தாரகைன்ற பொருள் வந்து நமக்கு நட்சத்திரன்ற ஒரு பொருளையே நம்ம வந்து பயன்படுத்தியிருக்கோம். இது இங்கே வந்து தாரகை பொறுக்கும் தன்மை உடையதால் தாரகைன்ற பேர், வடமொழி பேர் இருக்கு. இந்த உரையின் தொடக்கத்திலேயே ஜாஜா சொல்லியிருக்காரு, திருமழிசை ஆழ்வார் வடமொழி புலமை மிக்கவர், அதை விடவும் கூடுதல் தமிழ் புலமை மிக்கவர்னு சொல்லியிருப்பாரு. அது வந்து இங்கே அடுத்து வரக்கூடிய பாடல்கள் அங்கங்கே வந்து அப்படியே அப்பட்டமாக தெரியும். இந்த கடைசி இதில் வந்து அவன் அந்த நாரணன் ஒழித்த விதத்தை சொல்லும்போது அவரோட குருதி வந்து கபாலத்தில் விழுகுது. விழுந்த உடனே அதன் வலிமை, ஒரே பொருளான இறைவனின் குருதின்றது வந்து எப்பேற்பட்ட வலிமை உடையதாக இருக்கும். அந்த இதில் வந்து சுக்குநரை நொறுங்குது. அப்படிங்கும்போது மத்ஸ்ய புராணத்திலிருந்து அவர் தர்ற அந்த எடுத்துக்காட்டு அபாரமானது. அது பட்ட உடனே எவ்வளோ வேகமாக உடஞ்சதுன்னா நல்லா கவனிக்கணும். இது வந்து மறையலை, துண்டு துண்டாக உடஞ்சது இல்லையா, தொடஞ்சு அப்புறமா காணாமல் போச்சு. ஸோ இட் வாஸ் அது கொஞ்ச நேரம் வந்து உங்களுக்கு அந்த நினைவில் இருந்துகிட்டு இருந்தது, கொஞ்ச நேரம் உங்களால் பார்க்க முடிஞ்சதுன்ற மாதிரி. கனவில் கண்ட செல்வம் கண் விழித்ததும் மறைந்த வேகம். நம்ம கனவு முடிஞ்ச உடனே நம்ம முழிச்சிட்டதுக்கு அப்புறம் அது ஒரேடியாலாம் வந்து காணாமல் போயிடாது. கொஞ்சம் கொஞ்சம் பிட்டாக கொஞ்சம் நினைவு வரும். அப்புறம் எவ்வளவு தேடினாலும் எல்லாத்தையும் வந்து ஒன்றாக இணைக்க முடியாது, போயிடும். செல்வம் அதே மாதிரியே தான். அதில் அந்த கனவோட ஒரு பகுதியாக வந்து மறைஞ்சு போகும். அதே மாதிரி அந்த கபாலம் உடஞ்சி அப்படியே கொஞ்சமாக மறைஞ்சு போகிற ஒரு காட்சிக்கான ஒரு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. இதே மாதிரி இது வந்து விலை உடஞ்சி விலகி காணாமல் போகிறது இல்லையா. இதே போல் இன்னொரு இது சாகுந்தளமா அல்லது குமார சம்பவமானு தெரில, அதில் வரக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டை வந்து வேறொரு உரையில் நான் கேட்டிருக்கேன். அதாவது அவளோட மனதுக்குள்ள அவன் வந்தான், உள்ள நுழையணும் அப்படின்னா வந்து விழுந்தான் இல்லையா. அந்த ஒரு ஓசையில் எல்லாம் அது எந்த மாதிரி வேகத்திலும் எந்த மாதிரி ஒரு முழுமையாகவும் வந்தது அப்படின்றதுக்கு காட்டப்பட்ட எடுத்துக்காட்டு என்னன்னா, ஒரு கண்ணாடியில் பிம்பம் தோன்றுவதை போல, உருவம் தோன்றுவதை போல அவன் சட்டுன்னு வந்து உடம்புல அப்படியே அச்சோட்டா பதிஞ்சிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு காமிச்சு அது உள்ள வந்தது, இது வெளியே போனது. இது மாதிரி இரு வகையான வேகங்களை பேசக்கூடிய சொல்லக்கம் கடிய வேக சுடுசரம், அந்த பாடலும் வந்து நினைவுக்கு வந்தது. அப்ப அந்த பாடல் எல்லாருக்கும் தெரியுன்றதுனால அதை நான் தாண்டி போறேன். அடுத்தடுத்த பாடல்கள்ல நிறைய கொண்டு கூட்டி பொருள் கொள்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த கொண்டு கூட்டி பொருள் கொள்றத வந்து படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக ஒரு அரிதான ஒரு செயல். இதை வந்து யாராவது ஒரு ஜாஜா மாதிரி ஒருத்தர் வந்து நமக்கு எடுத்து சொல்லலைன்னா இதை வந்து நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. எவ்வளோ தலையை முட்டிக்கிட்டாலும் புரிஞ்சிக்க முடியாது. அப்போ இவர் ஏன் இவ்வளவு மொழி புலமை மிக்க ஆழ்வார் ஏன் வந்து இவ்வளவு மண்டையை போட்டு உடச்சிக்கிற மாதிரி பண்ணணும்னா, இதில் வந்து ஒரு எடுத்துக்காட்டு உத்தியாக நான் பார்க்குறேன். சொற்களை கொண்டு கூட்டி ஒரு முழு பொருளை நீங்கள் அடைவது போல ஆழ்வார் வந்து அடியவர்கள் எல்லாரையும் கொண்டு கூட்டி அந்த ஒரு முதற் பொருள்கிட்ட கூட்டிட்டு போறாரு அப்படின்றத மாதிரி நான் உணர்ந்தேன். இந்த இடத்துல 33வது பாடல் கண்ணனோட, இந்த இடத்துல வர்றதெல்லாம் கண்ணனோட தான். கண்ணனோட வீர செயல்கள் எல்லாத்தையும் வந்து அதுக்கு ராஜாஜி சொல்லிப்பார், என்னென்ன உடல் உறுப்புகளால் அவன் அந்த செயலை செய்தான்றதை விளக்கியிருப்பார். இது எல்லாம் பண்ணிட்டு என்னென்றான் எங்கட்கிரை, இன்னும் என்ன பண்ணணும் அந்த குறிப்புன்றதுக்கு வந்து இந்த வரி தான் எனக்கு வந்தது. என் என்றான் எங்கட்கிரை அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி ஒரு அந்த வேகம். ஹீஸ் ரெடி, அவன் வந்து முற்றும் தயாராக இருக்கான். நீ கேட்குற என்னுடைய அடியார்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத வந்து நான் உடனே செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்ற அந்த குறிப்போடு நிற்கிறான் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தது. இந்த குறிப்புன்றது தான் வந்து பின்னாடி நிறைய பாடல்களையே நம்ம வந்து பார்க்க முடியுது. ஓகே, இந்த
இந்த 35வது பாடல்ல நீள் ஓதம் வந்து அழைக்கும் மாமயிலை மாஅள்ளி கேணியான், அதை பாடும்போது ஏன் மாமயிலையை சொல்லணும் அப்படின்றது ஒரு 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 கேள்வி இருக்கு. ஏன்னா திருவல்லிக்கேணி தான் வந்து அஹ், பெருமாள் கோயில் இருக்கு. மாமயிலையில என்ன தொடர்பு இருக்குன்னு அவர் அங்கே அதை வச்சிருக்காரு அப்படின்னு, அல்லது அல்லிக்கேணின்றது அன்னைக்கு மயிலாப்பூரோட ஒரு பகுதியா இருந்ததா அப்படின்ற மாதிரியான ஒரு 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 கேள்வி இருந்தது. அடுத்ததா அஹ், கடல் வந்து அழைக்கும், அது திருவல்லிக்கேணிக்காக சொன்னதா, அல்லது அந்த காலத்துல மயிலாப்பூரும் வந்து கடலை ஒட்டி இருந்ததுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஒரு ஒரு ஐயமும் இருக்கு. இதுவும் வந்து கொண்டு கூட்டிய பொருள்கள்ன்ற ஒரு ஒரு பாடல் தான். 36வது பாடல் எனக்கு கொஞ்சம் நெஞ்சுக்கு நெருக்கமான பாடல். நான் கொஞ்சம் திவ்ய தேசங்கள்லாம் போயிட்டு திடீர்னு ஏன் திருச்சியில் இருக்கிறதையும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் எடுத்தப்ப, நான் முதல்ல போன ஊர் வந்து அன்பில் சௌந்தரராஜ பெருமாள், சுந்தரராஜ பெருமாள். அவரை தான் முதல்ல போய் பார்த்தேன். அப்போ அங்கே இருந்த பாடல், அந்த கோவிலில் பொறிக்கப்பட்டிருந்த பாடல் இது. அதுக்கு அடுத்து நான் போனது வந்து திருப்பேர் நகர், அப்போ கூட தான் கோவிலடிக்கு தான் போனேன். அப்போ இந்த பாடல் வந்தப்ப இதில் இருக்க இடங்கள்லாம் நான் போகணுன்னு ரொம்ப விருப்பப்பட்டேன். அதாவது குடந்தைன்றது வந்து சாரங்கபாணி கோவில், வெக்கா சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், திருஎவலூர் வீரநாராயண பெருமாள், அரங்கம், அது நான் அடிக்கடி போயிருக்கேன். அது ஒன்று. இந்த பேருன்றது வந்து பேரன்பில் புரிஞ்சுக்கிட்டேன். அன்பில் பெரிய அன்பு அப்படின்ற மாதிரி. அதுக்கு அப்புறமா அந்த உரைகள் கேட்கவும் அந்த இதை படிக்கவும் தான் புரிஞ்சது. அது திருப்பேர் நகர் என்னும் கோவிலடியை குறிக்கும் அந்த ஒரு சின்ன ஒரு குறிப்பு மட்டும்தான் அதில். பார்க்கடல் இன்னொரு திவ்ய தேசமாக இதில் காட்டப்பட்டிருக்கு. இந்த பாடல்கள் உள்ள கோவில்களுக்கெல்லாம் போகும்போது இந்த பாடல் அத்தனை கோவில்களுமே எழுதியிருக்கிறதையும் பார்த்தேன். திருவரங்கத்தில் எங்கே இருக்குன்னு தெரில, மற்ற ஊர்கள் எல்லாம் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சது. 37வது பாடல் ரொம்ப சிறப்பான பாடல். வான் உழவு, வான் ஒரு பொருள், அந்த உழவு தீ உழவு வழி அப்படின்னு அதை படிக்கணுன்றதுக்காக அதை கமா போட்டு ஒரு பதிப்புல வெளிவந்திருக்குன்னு சிறப்பாக சுட்டி காட்டினாங்க. ஆனால் அதுக்கடுத்து திருப்பி அடுத்த 2 வரி பார்த்தீங்கன்னா உங்களை வியப்பில் ஆழ்த்தும். அப்போ உழவு தீ வழின்னு சொல்லிட்டு மாக்கடல் பொறுப்புன்னு சொல்லாமல் மாக்கடல் மா பொறுப்பு, இது வந்து அந்த தலை நயத்துக்காக பிரிக்கப்பட்டிருக்காது. அந்த மாதிரி அது மாதிரி வரும். தான் உழவு வெண்கதிரும் தன்மதியும் மேல் நிலவு. இந்த வரிக்கு அடுத்ததை பாருங்க. கொண்டல் பெயரும் திசை எட்டும். அதாவது இவர் வந்து ஆக்சுவலா ஒரு ஒரு உலகத்தை வந்து ஹரிசாண்டலா வந்து காட்டுறாரு. இங்கே வானம் இருக்கு, தீ வழி கடல் மலை, தானே உழவக்கூடிய கதிரவன் நதி, இது எல்லாம் இருக்கு. இது தவிர கொண்டல் பெயரும் திசை எட்டும், மேகம் இங்க எல்லாம் அலைஞ்சுக்கிட்டு இருக்குல்ல, அது 8 திசையும் அலையக்கூடியது இல்லையா, அந்த அந்த 8 திசைகளையும் கொண்டது அப்படின்றத நிப்பாட்டிட்டு இது போல அடுக்குகளுடைய இந்த பிரபஞ்சம் அப்படின்றத அந்த திரைகளால், ஒவ்வொரு உலகம் இது போல் திரைகளால் மறைக்கப்பட்டின்றதுக்கு சூழ்ச்சின்ற குறிப்பை கொடுத்துட்டு இந்த அண்டம் இவ்வாறாக உருவாக்கப்பட்ட பேரண்டம், வைணவ சம்பிரதாயத்தில் இந்த பேரண்டம்ன்றது வந்து ரொம்ப விரிவாகவும் சிறப்பு மிகுந்ததாகவும் குறிப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த திருப்பேர் நகர் கோவில் போனீங்கன்னா ஒரு பேரண்ட படம்னு ஒரு சோகத்தில் வந்து ஒரு படம் இருக்கும். அந்த அண்டம் மொத்தமும் திருமாலின் தீர்மானமான ஒரு எண்ணத்தின் விளைவாக இங்கே இருக்கிறது அப்படின்னு அவர் அந்த பிரபஞ்ச உருவாக்கத்தை அதனோட டெஃபனிஷனோட அவர் வந்து கொண்டு வந்து இங்கே வந்து பொருத்தி இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த 38வது பாட்டில் வர வாலாட்டும் அப்படின்ற ஒரு சொல் வந்து ரொம்ப குறும்பான ஒரு ஒரு சொல். வாலாட்டும் அப்படின்றது வந்து குரங்கு வாலாட்டம், இது மாதிரியான குறும்பையோ அல்லது ஒரு எப்போ பார்த்தாலும் தொல்லை தர்ற ஒரு விஷயத்துக்கோ அந்த மாதிரி தான் பண்ணுவோம். சிறுத்தை வந்து சிறுத்தை அது மாதிரி விலங்குகள் வந்து வேட்டையில் நிற்கும் போது அது அப்படியே சிலையா நின்றும், எந்த விதமான ஒரு நகர்வும் காட்டாது, வாழை மட்டும் ஆட்டும். அந்த வாழை வந்து இந்த இது விலங்கு வந்து எது அசைதா தானே அந்த இரையாக போகிற விலங்கு பார்க்கும். அதனால வந்து அதோட கவனம் வந்து அந்த வாலில் போகும்போது அந்த விலங்கையை வீழ்த்திடும். அந்த மாதிரி எத்தேவரும் வந்து அந்த பொய்த்தேவர் அதுக்கடுத்த இதில் வந்து சொல்லுவார், அப்பேற்பட்ட வாலாட்டுகிற மாயத்தில் போய் விழுந்து விடாதீர்கள், நீங்களே இரையாயிருவீங்க அப்படின்ற மாதிரி பொருள் கொண்டு எடுத்துக்கும் போது ரொம்ப இன்னும் சிறப்பாக ரொம்ப நல்லா இருந்தது. இதில் 6 சமயங்கள் பற்றிய குறிப்பு இருந்தது.
பின்னாடி உரையிலையும் காலத்தால் பிரிச்சுட்டு ஆழ்வார்கள் இருந்த காலத்துல அந்த 6 சமயங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இங்க வந்து அந்த 6 சமயம் கொடுத்துருக்கு. ஒருவேளை இது வந்து வேற என்ன சொல்றது, வேற ஒரு 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 தொகுதி 6 மதங்களா இருக்கலாம், தெரில அது என்னன்னு. ஓகே, இந்த 39வது பாடல் வந்து சைவர்கள் வந்து ஏன் வந்து தங்களுடைய பாடல்களுக்கெல்லாம் வைணவத்தை போல் உரைவளம் இல்லை அப்படின்னு வருந்துறதுக்கான ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருக்கு. பெருமாள் சொல்லுவாங்க, சைவத்தில் வந்து அந்த அவ்வை துரைசாமிலாம் அவர்லாம் வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து வெளிப்படையாக எழுதுறாரு, இந்த பாடல்களை எவ்வளவு மண்டையை உடைத்து கொண்டு நான் பிரித்து பொருள் கொண்டு பார்த்தாலும் அதன் உட்பொருள் விளங்கி கொள்ள முடியலை அப்படின்னு அவரை அப்பேற்பட்ட அறிஞரே வந்து சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல பாருங்க, இளைப்பன் திருக்கூடல் கூட. இந்த திருக்கூடல் கூடன்றதுக்கு ஜாஜா சொன்ன விளக்கம் வந்து எப்படி வந்து யாருமே இது வரைக்கும் ஆச்சாரியர்களோ இல்லை உரைவளத்தில் எங்கேயுமே குறிப்பிடலைன்னா நம்மளால எப்படி வந்து பொருள் கொள்ள முடியும்? நம்ம எங்க இருந்து இதை கற்பனை பண்ணி பார்ப்போம்? திருக்கூடல்னா ஒரு வேளை இது வந்து கூடல் நகர் அப்படின்ற அந்த மதுரையில் இருக்கிறத சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு குழப்பம் வருமே ஒழிய, அதுனா திருக்கூடல் கூட அப்படின்ற மாதிரி அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு வந்து புரிஞ்சிருக்காது. அது இங்க இந்த பாடல்ல நான் அதை பார்க்குறேன். 40வது பாடல்ல இருந்த ஒரு முக்கியமான ஒரு சொல்லல வரி வந்து என்ன, நூலாட்டி கேள்வனார். திருமகளோட வேலை, திருமகள் அந்த திருப்பாவை எழுதும்போது ரொம்ப ஆழமாக உள்ளே போய் அதை ரொம்ப ரொம்ப கூர்ந்து, அப்போ தான் நம்ம ஓர்ந்து கவனிக்கிறோம். கூர்ந்துல ஓர்ந்து அதை முழுமையாக உள்வாங்கி அந்த பாடல்களை வந்து கவனிக்க முடிஞ்சது. அதில் ஆச்சாரியர்கள் நம்மளை உள்ளே கூட்டிகிட்டு போகிறவங்க, அதன் பிறகு இறைவனோடு சேர்த்து வைக்கக்கூடியவள் அந்த திருதான் அப்படின்ற ஒரு காட்சியை வந்து அழகாக ஒரு விளக்கி வந்து ஜாஜா சொல்லியிருப்பாங்க. அதே போல் இந்த இடத்துல அந்த நூலாட்டின்ற இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திருமகளின் தாயார் விண்ணப்பம் நிறைவேற்றும் பெருமாள் அப்படி வச்சுக்கலாம். அதாவது பெண்டாட்டி பேச்சை கேட்டு ஆடுறான் அப்படின்ற மாதிரிலாம் அந்த மாதிரி ஒரு பொருள் வர்ற ஒரு கிண்டல் அந்த இடத்துல இருக்குது. ஆனால் இதை நம்ம வந்து ஒரு இதாக புரிஞ்சுக்கும் போது, நம்ம தாயார்கிட்ட வைக்கிற விண்ணப்பங்களை தாயார் வந்து பெருமாள்கிட்ட காட்டுறாங்க, இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்கக்கூடியனால நம்ம வந்து அந்த வைணவ சம்பிரதாயத்துலேயும் கூட தாயாரை பார்த்துட்டு தான் பெருமாளை பார்க்க போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் வந்து திருவரங்கம் வர்ற என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் சொல்ல, முதல்ல தாயார் சன்னதியை பார்த்துருங்க, அப்புறம் நீங்கள் பெருமாள்கிட்ட போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். 41வது பாடலில் வந்து வேங்கடவா அதுவும் என் உள்ளம் புகுந்தாய் அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த டிஃபரன்ஷியேஷன் அவர் காட்டுற இடம் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. அர்ச்சாரூபம் வந்து அந்தர்யாமியான அந்த ஒரு தருணத்தை வந்து இந்த பாடலில் வந்து அவர் விளக்கிக்கிட்டு, அந்தர்யாமி அவர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஒரு பெரும் ஏற்பாடுகளை பண்ணி கொண்டாட்டத்தோடு அவர் வந்து காணல் உருகிறேன், கண்டு கொண்டேன் இல்லை, காணல் உருகின்றேன், நான் அந்தர்யாமியாய் வைத்திருந்த இறைவனை நான் வந்து இப்போ வந்து அச்சாரூபமாக முழுமையாக என்னுள் உணர்கிறேன் அப்படின்ற அந்த உருகின்றேன்ற சொல் மூலமாக விளக்குற அந்த பகுதி பிடிச்சிருந்தது. 42வது பாடல் அந்த சேன்ற சொல் வந்து தனிச்சிறப்பு மிக்கது. அது மிகு அப்படின்ற மாதிரி பொருள் தரக்கூடிய ஒரு உரிச்சொல். உயர் வேங்கடம், அதுலேயே ஒரு அதன் சிகரம், அந்த வேங்கடம் வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு 7 மலைகளுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு மலை, அந்த மலையின் உச்சியில் அப்படின்ற மாதிரி, மலைன்றதே உயர்வு, அதில் உச்சி அப்படின்ற மாதிரி காட்டுற அந்த இடம் நல்லா இருந்தது. கடிக்கமலம் அடிக்கமலம்னு அந்த பிரிக்கிற அந்த முதல்ல வர கடிக்கமல நான்முகன்ல அது வந்து வாசனை மிகுந்த தாமரை அப்படின்னு வருது. அடிக்கமலன்ற இடத்துல வந்து அந்த தாமரை பாதங்கள் அப்படின்னு சொல்ற அந்த விஷயம் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. 43வது பாடல் வந்து ஓகே, நம்ம இதை வந்து அந்த சோடச உபச்சாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 16 சேவைகளில் ஒன்று குடை பிடிக்கிறதுன்னு சொல்லும்போது ஏன் குடையை மட்டும் குறிப்பிடணும் அப்படின்னு ஒரு கேள்வி அந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம்னா, மற்ற 16 உபச்சாரங்களும் இருக்கு, கடைசியாக வந்து எடுத்து வைக்கிறது வந்து குடை. அதாவது அவங்க அது மற்ற 15ஐயும் பண்ணிட்டாங்க, கடைசியாக அந்த குடையை எடுத்து பிடிக்கிற அந்த இது சொல்லும்போது எல்லாமே முடிஞ்சது, எல்லா சேவையும் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொருள் எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. 44வது பாடல் வந்து ஏற்கனவே இன்னொரு பாடலில் வந்திருக்கக்கூடிய தாளால் பண்டு அரக்கன் தலை தாளால் பண்டு எண்ணி அந்த ஒரு கதையை சொல்கிற ஒரு விஷயம். அதுவும் இது இங்கே தான் நான் முதல்ல கேட்டேன், அந்த முன்னாடி இருந்த உரையை நான் கேட்கல. இது நம்ம வேற எங்கேயும் கேள்விப்படாத ஒரு கதை தான்.
குமரன் நிற்கும் பொழில் வெங்கடமலை. இங்க குமரன்றது வந்து பெருமாளையே குறிக்குது. அடுத்ததா போம் குமரர் உள்ளீர். அதுக்கு ஜாஜா சொன்ன விளக்கம் வந்து இளமை துடிப்பு இருக்கக்கூடியவர்கள் இதை புரிந்து கொண்டு நீங்கள் உடனே வெங்கடமலைக்கே போங்க அப்படின்னு சொல்றது. இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. இப்ப என்னன்னா, அவன் அருளால் அவன் தாள் பற்றி அப்படின்ற மாதிரி நிறைய விளக்கி சொல்லியிருக்காங்க முன்னாடி. அப்ப அவன் அருளால் வந்ததுக்கு அப்புறம் தானே போக முடியும். அவன் அருளால் உள்ள வந்தது யாரு? அந்த மேலடியில சொன்ன அந்த குமரன் தான். அந்த குமரன் உள் இருக்கும். ஏன்னா அடியவர்கள் வந்து அவங்களா நினைச்சா போயிட முடியாது. அவன் அந்த இறைவன் கூட்டானே போக முடியும். அந்த இறைவன் வந்து உட்காரணும்ல முதல்ல. அப்போ உள்ள அந்த குமரன் உள்ளீர் அப்படின்ற மாதிரியும் பொருள் புரிஞ்சுக்க முடியும்னு தோணுச்சு. அடுத்தது இந்த 46வது பாடல்ல இருக்கக்கூடிய காட்சி வந்து ரொம்ப அபாரமான ஒரு காட்சி. யானை வந்து சும்மா அந்த தும்பிக்கையை தூக்கி காட்டும். அதை வந்து வானத்தில் இருக்க நிலவை வந்து ஒரு மலராகவோ அல்லது ஒரு இறைவனுக்கு அந்த தன் ஒளியை தரும் இல்லையா, அந்த குளிர் ஒளி. அந்த குளிர் ஒளியை கொண்டு வந்து நான் இந்த பெருமாளுக்கு சேர்ப்பேன்ற அந்த ஆவல் வந்து அது வந்து யானை வந்து கை காட்டுன்னு சொல்ற அந்த காட்சி வந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. கற்பனை பண்ணி பார்க்கும்போது அது தர்ற அந்த அழகும் அந்த மனசுக்குள்ள உடனே தோன்றக்கூடிய குளிர்ச்சியும் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. எப்பாடும் வேடு வளைக்க, எப்பாடுபட்டாவது இந்த யானையை வளைக்க அப்படின்ற ஒரு பொருளும், எப்பாடுபட்டாவது யானையை வளைக்க வருபவர்களுக்கு எதிராக இந்த குறவர்கள் வந்து வில்லெடுக்கிறதுன்னு அந்த 2 விதமா பொருள் கொள்ளக்கூடிய விதத்தையும் ஏன் நம்ம 2வது பொருளை எடுத்துக்கணுன்றதுக்கு ஜாஜா தந்த விளக்கமும் ரொம்ப அருமையா இருந்தது. நேர எனக்கு பிடிச்ச இன்னொரு பாட்டுக்கு வந்துடுறேன். ஓகே. கரை கிடக்கும் கண்ணன் கடல் கிடக்கும் மாயன் உரை கிடக்கும் உள்ளத்து எனக்கு. இதுல வந்து எனக்கு முன்னாடியே இந்த பாடல்ல வந்து பிடிச்ச வரி வந்து உரை கிடக்கும் உள்ளத்து எனக்கு அப்படின்றது பிடிக்கும். இப்ப ஜாஜா வந்து ஒரு உரை சொல்றாருன்னா நம்ம அதை வந்து எத்தனை நாள் வந்து உள்ளுக்குள்ள வந்து அதை வச்சு நம்ம நினைச்சு பார்த்து ஒரு மகிழ்ந்து போயிருப்போம். ஆஹா எவ்வளோ அருமையாக சொன்னார், ஆஹா எவ்வளோ அருமையாக சொன்னார்னு. அந்த ஒரு இன்ப அனுபவத்தை வந்து நான் அந்த உரை கிடக்கும் உள்ளத்து எனக்குன்ற அந்த வரி வரும்போது நான் ரொம்ப உணர்ந்து பொங்கியிருக்கேன். அது என்ன சொல்றது, அந்த உள்ள கிளர்ச்சி அது கிடைக்கும். அந்த வரியை பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் கடல் கிடக்கும் மாயன் அப்படின்னு பிரித்து சொல்லும்போது அந்த வினைப்பயன்களோட தொகுப்பு வந்து கடல் அப்படின்னு, ஆறுன்றது அன்றன்றைய வினைப்பயனை கொண்டு வந்து கடல்ல மொத்தமா கொண்டு போய் சேர்க்கிற அந்த இடத்துல இருக்கு. ஆனா இது ரெண்டையுமே நிர்வகிக்கக்கூடிய தலைவன் அவன் அப்படின்ற மாதிரி பொருள் கொடுக்கறது வந்து ரொம்பவே அருமையா இருந்தது. 51வது பாடல் இருந்தது புனக்காயா அப்படின்ற ஒரு சொல் வந்து எனக்கு இந்த பாடல்கள் எல்லாத்துலேயுமே அது தர இன்பமும் உங்களுக்கு மேற்கொண்டு தோணக்கூடிய எண்ணங்களும் இது எல்லாம் சேர்ந்து 4 வரிகளுக்கு உள்ள அந்த பாடலுக்கு ஜாஜா வந்து அவர் அவ்வளோ உரையாசிரியர்கள் பாடலை படிச்சுட்டு நமக்கு வந்து அவரோட அனுபவங்கள்ல இருந்து ஒரு பெரும்பகுதியை சொல்றார். மொத்தம் 4 மணி நேர உரை இது இந்த 30 பாடல்களுக்குமானது. இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் அவங்கவுங்க அனுபவங்களை சேர்த்து இன்னமும் இது விருந்து கொண்டே தான் இருக்கும். அடியாருக்கு நல்லா சொல்ற மாதிரி விரிக்கின் இன்னும் பெருகும் அப்படின்ற ஒரு தரத்திலேயே தான் இது எல்லாம் போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு புது பொருளையும் தெரியும் போது அது தொடர்ந்து இது அப்படி ஒவ்வொன்றும் நம்ம சேர்த்துட்டே போவோம். இந்த புனக்காயா பார்த்தீங்கன்னா அவரோட அனுபவத்தை சொல்றது வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. கோதாவரியில வண்டல் படிந்த ஒரு நிலம் வந்து வண்டல் திரும்ப அங்கே வண்டல் படிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்படி படியும் போது அது வந்து புது வளமான மண்ணை தான் மேலே போடுது. அதனால அங்கே உழ வேண்டிய தேவையே இல்லை. அதாவது என்னன்னா அது இயற்கையாகவே விளைவிக்கும் தன்மையுடையது. இப்போ இந்த முதல் 30 பாடல்லையும் ஒரு இடத்துல வந்து அந்த உழவன் அப்படின்ற மாதிரி ஒரு பொருளில் இந்த பக்தி உழவன் அப்படின்ற மாதிரி ஒரு பொருள் வந்தது இல்லையா, அதை ஒட்டி இங்கே வந்து என்னன்னா அந்த நிலமாவே இறைவன் இருக்கான் அப்படின்ற மாதிரி காட்டுறது. இங்கே நீங்கள் அடிஷ்னலாக எதுவுமே கூடுதலாக எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. அந்த வந்து சேர்ந்தால் போதும் உன்னை அந்த சென்று சேர வேண்டிய அதன் முழு பலனையும் தரக்கூடிய நிலமாகவே அவன் இருக்கான் அப்படின்றதுக்கான அந்த காட்சி வந்து அந்த அவருடைய விளக்கம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த கடைசி வரியில தானே தனக்கு ஆவான் என்பெருமான் மற்ற அல்லால் எனக்கு ஆவார் ஆர் ஒருவரே அப்படின்றது என்னன்னா அவனை நின்னாவார் பிறர் என்று நீயே ஆனாய். அந்த சொல்ல தான் அந்த விளக்கம் விளங்கிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு வரி அது. இதை பிறர் அறிய மாட்டார்கள், நான் அறிந்து கொண்டேன் இல்லையா. இது வந்து அவர் வந்து அது பெருமாளோட அருளால தான் அவரும் அறிஞ்சுக்கிறாரு. அந்த அருளுக்கு வின் எல்லாம் உண்டோ விலை அப்படின்னு கேட்கிற அந்த ஒரு தன்னம்பிக்கையான அந்த அறைகூவல் ரொம்ப அற்புதமான ஒரு பேச்சு.
ரொம்ப அருமையா இருந்தது. 52வது பாடல் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பாடல். விலைக்கு ஆட்படுவர் கல்லாதவர், விசாதி ஏற்றுண்பவர் கல்லாதவர், தலைக்கு ஆட்பழி திரிவர் கல்லாதவர், கடன் தன்னுடைய வினை பயனையே உண்டு கொள்பவரும் கல்லாதவர். இந்த இடையில விட்ட வரி இருக்கு இல்லையா, தக்கோர் முளைக்கால் விடமுண்ட வேந்தனையே வேற. தக்கோர்ன்றவங்க வந்து என்னன்னா கற்று அறிந்தவர்கள் அப்படின்னு பொருள் சொல்றாங்க ஜாஜா. அது சிறப்பான ஒரு 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 பொருத்தம் தான். அதாவது எல்லாத்தையும் அறிந்த பின்னும் முளைக்கால் விடமுண்ட வேந்தனையே வேறா ஏத்தார். எல்லாம் அறிந்ததுக்கு அப்புறமும் வந்து இறைவனை வந்து யாருன்னு அடையாளம் காண முடியலைன்னா அவரும் கல்லாதவர் அப்படின்றத அப்படி கொண்டு வந்து நிப்பாட்டுற இடம் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. இதுல வந்து இங்க பக்கத்துல எனக்கு உத்தமர் கோவில், நான் அடிக்கடி போயிருக்கேன். அங்க எழுதியிருக்க அந்த 108 திருப்பதி, அந்த அதுல இருந்து ஒரு பாடல்ல வந்து எனக்கு வரி வந்து அப்படியே நெஞ்சுக்குள்ள எப்பயுமே இருக்கக்கூடிய வரிகள்ல ஒண்ணு. அந்த உத்தமர் கோவில் பத்தி அவர் எழுதியிருக்கிற வெண்பாவோட 108 அந்தாதின்னு அதுக்கு பேரு. பரம்ப நூல் கற்றும் பயனில்லை நெஞ்சே, கரம்பனூர் உத்தமன் பேர் கல். அந்த ஓசை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த வெண்பாவோட ஓசை. மேல 2 வரிகள் இருக்கு. அது இந்த 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 2 வரி தான் இந்த இடத்துல இந்த தக்கோர் முளைக்கால் விடமுண்ட வேந்தனை வேறா ஏத்தாதான் அப்படின்றதுக்கு நான் வந்து உடனே நினைச்ச ஒரு பாடலா இருந்தது. அடுத்த 2 பாடல்கள் வந்து அந்த தேவர்கள் உண்மையான இறைவனை பற்றி சொல்கிற அந்த இடம் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. பொல்லாத தேவரை தேவர் அல்லாரை திரு இல்லா தேவரை தேரேல் தேவாக தேராதீர்கள் அப்படின்னு அந்த சொல் அமைப்பு வந்து பாடலில் பொருந்தின விதம் ரொம்ப அருமையாகவும் ஓசைநயம் மிக்கதாகவும் இருந்தது. இந்த 54வது பாட்டிலையுமே நெடுமால் நிற்கின்றது எல்லாம் நெடுமால் என்று நிற்கின்றதுன்ற இடத்து அந்த ஒரு சொல் வந்து ரொம்ப நிலையானது. அது வந்து காலகாலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றது. அது எல்லாமே எது நிரந்தரம்னா அது நெடுமால் மட்டும்தான். அவர் தான் வந்து என்றும் இருந்து காக்கக்கூடியவர்னு ஓராதவர். கற்கின்றது எல்லாம் கடை, நீ அதை நீ கற்றுக்கல, அது என்ன தெரிஞ்சுக்கல, மற்ற எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் வந்து கடை அற்பமானவை அப்படின்னு அவர் சொல்கிற இடம். 55வது பாடல் நினைக்கிற இடை நின்ற இன்பத்தர் ஒரு இந்த மேலே சொல்லியிருக்கிறத வந்து வெளிப்படையாக சொல்லாமல் இடையில பொருத்தி நின்றது. அந்த அந்த சொல்லாட்சி வந்து ரொம்ப அற்புதமானது. அமரர்கள் வந்து ஜாஜா சொல்லும் போது சிரிப்பு தான் வந்தது. அவங்க வந்து திரும்ப திரும்ப போய் பெருமாள்கிட்ட கேட்குறாங்க. எனக்கு அவருங்க கேட்குறதெல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, பெருமாளே எங்களோட உலகத்தை காப்பாற்றி கூட எங்கிட்ட அறக்காத இது மாதிரி தான் கேட்குறாங்களே ஒழிய அவங்க ஒரு நாளும் என்றும் நிலையான இந்த மாதிரி இடர் எதுவும் இல்லாத பேரருளாய் விளங்கும் அந்த திருவடியை சேரணுன்ற அந்த எண்ணம் அவங்களுக்கு தோணலையே. இவங்களோட இன்பம்ன்றது எது? அது இடை நின்ற இன்பம், அது வந்து முற்று முழுதான இன்பம் இல்லை அப்படின்னு சொல்ற அந்த இடம் வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. 56வது பாடல அது ஒரு பேரையமே உருவாயிருச்சு. உவரி கடல் நஞ்சம் உண்டான், உப்பு கடல் நஞ்சம் உண்டான். ஆனா நமக்கு பால் கடைய திருப்பார் கடல் தானே கடைஞ்சாங்க. அப்ப திருப்பார் கடல் வந்து உப்புச்சுவை உடையதா அப்படின்ற மாதிரி ஒரு விபரீத கேள்வி எனக்கு வந்துருச்சு. அது என்னன்னு தெரியல எனக்கு. வானர்க்கு உடனின்று தோற்றான் ஒருங்கு, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பாடல்களை வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு எதிர்மறை ஒரு என்னன்னு வச்சுங்களேன். ஆழ்வார் வந்து அவ்வளவு அற்புதமாகவும் கற்றறிந்த தன் ஞானத்தினாலும் அவர் தந்திருக்கக்கூடிய பேரின்பம் வந்து பெருசு. ஆனா ஏன் வந்து அவர் இவ்வளவு குறுகிய பார்வையோட சிவனை வந்து ஒவ்வொரு முறையும் வந்து அவர் சிவனோ அல்லது பிரம்மாவையும் கூட ஏன் அவர் வந்து இவ்வளவு தூரம் வந்து இறக்கி வச்சு பேசுறாரு அப்படின்றது வந்து எனக்கு அது புரியல. இந்த பாட்டில் வரக்கூடிய இந்த அவர் இவர் என்றில்லை அப்படிங்கிறது வந்து ஒரு பேச்சு வழக்கு தான். அவர் இவரெல்லாம் அவர் பார்க்க மாட்டான் அந்த மாதிரி சொல்றதை வந்து அவர் வந்து பாடல்ல கொண்டு வந்துடுறாரு. இந்த இடத்துல அவர் இவர்ன்றதுக்கு 2 பொருள்ன்றது, நல்லவர் கெட்டவர், வேண்டியவர் வேண்டாதவர், இது மாதிரிலாம் பிரித்து சொல்லக்கூடிய 2 அந்த டியூயாலிட்டின்னு சொல்லியிருப்பாரு. அது வந்து ரொம்ப அருமையா இருந்தது. அந்த இடத்துல இவ்வளவு தூரம் இவ்வளவு பெருமை பெற்ற பெருமாளை நிறைய இடங்கள்லையும் வந்து அவரோட எல்லா விதமான அற்புத செயல்களையும் வெளிப்படுத்தி பாடல்களில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஆழ்வார் இந்த பாடல்ல அனங்கவேல் தாதைன்னு சொல்லும் போது இங்க வந்து 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு பெருமாள் வந்து எல்லா விதமான இன்பங்களுக்கும் துன்பங்கள் எல்லாத்துக்குமே அவர் தான் பொறுப்பு. ஆனா இந்த அனங்கவேலுன்றவன் அதை ஜாஜ் அருமையா சொல்லியிருந்தாரு. அது வெறும் காமன்றது வந்து விருப்பம் சார்ந்தது, விருப்பம் மட்டும்தான் அங்க முன்னிலை. பொன்னின்பம், பொருள் இன்பம், நில, இந்த மாதிரி இருக்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இன்பங்களுக்கும் அவன் தான் அனங்கவேல் தான் வந்து நம்மளை வந்து தூண்டக்கூடிய ஒரு ஆள். போய் அதை எடுத்துக்கோ இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த உலக இன்பங்களுக்கு அனங்கவேல் இருக்கலாம்,
சொல்லணும், நான் அடித்த 10 பேருமே டான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த இதுக்கும் தாதா நான் தான் தாதா, அந்த பேர் ஆளுமை மிக்க தலைவன் அவனுக்கு எவரும் எதிரும் இல்லை, எதிரிலி அப்படின்னு சொல்கிற அந்த இதுவும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. திருக்குறள் இங்கே முன்னாடியும் கூட திருக்குறளில் வந்து அந்த வாளறிவன் நற்றால் தொழார் எனின் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வந்து 25 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அது டக்குன்னு முடிச்சிட்டேன் கூகுள் தான் ஓடிட்டு இருக்கேன். வாளறிவன் நற்றால் தொழார் எனின்ற ஒரு திருக்குறள் இருக்கும். தூய அறிவுடைய இறைவனை வந்து பண்ணலைன்னா அது என்ன அறிவு அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்தது அதே மாதிரி இங்கே வந்து நல்வினையும் தீவினையும் மாறுது. இந்த இருவினைக்கும் அதிபதியா, ஆனால் அந்த இருவினையும் சேரா இறைவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது மண் அஞ்ச அப்படின்ற 58வது பாடலில் மண் அஞ்ச அப்படின்ற ஒரு சொல் வந்து ரொம்ப இந்த உலகத்தில் வந்து தான் நிலையானது அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மமதை, அந்த ஆணவம் அஞ்ச ஒரு நாள் மண் அளந்தவன் அப்படின்ற ஒரு பொருள் எடுத்துக்கும்போது எனக்கு என்ன சிறப்பாகப்பட்டது, கிளர் ஒளி 59வது பாடலில் கிளர் ஒளி அப்படின்றது வந்து குன்றா புகழ், ஒளின்றது வந்து புகழ், மன்னருக்கு மன்னாவாம் ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இந்த இடத்துல கிளர் ஒளின்றது அவனுடைய என்றும் குன்றாத புகழை வந்து உடைய என் கேசவன் அப்படின்ற மாதிரி சொல்றாருன்றது. ஆள் பார்த்து ஒளி தருவாய், இது அந்த ஒளி தர்றது வந்து அலைச்சலை தர்றது. ஆனால் நான் உன் தாள் பார்த்து தான் நிற்கிறேன்ற அந்த ஆழ்வாரோட அந்த இரங்கல் விண்ணப்பத்தை வந்து அவர் வந்து அந்த தன்மையை நீ கண்டுகொள்ளும் சொல்றாரு. மிக மிக்க நன்றி. நான் அதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. டிஸ்க்ளைமர் போட்டு ஆரம்பிச்சாலும் ஒரு என்னுடைய புரிதல்கள் எப்படி இருக்கும்னா, ஆனா ஒவ்வொரு பாடல்களிலும் அவர் போய் நின்ன வார்த்தைகள் ரொம்ப வித்தியாசமாகவும் நல்லாவும் இருந்துச்சு. ரொம்ப நன்றி ராம்குமார். ஜாஜா. ராம்குமார் வந்து நம்ம சில நேரம் உரை சொல்லும் போது எதிர சில பேர் இருப்பாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த வெற்றி, ராம் இவங்கெல்லாம் வந்து அந்த கேட்டகரி. ஏன்னா நமக்கு முன்னாடியே அதை வாசிச்சவங்களா இருப்பாங்க. அதை வாசித்து அதற்கு பொருள் கொண்டு ராம்குமார்லாம் அந்த அந்த தளத்துக்கே போயிடுறாரு. எவ்வளவு வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் அந்த தளத்துக்கு போயிடக்கூடிய ஆளு. அதனால நான் எதெல்லாம் வாயால வடை சுடுறேனோ அதெல்லாம் அவர் நிஜமாவே அந்த வடையை சுட்டு சாப்பிடுற ஆளா இருக்காரு. அந்த இடத்துக்கு போறது, அங்க பாக்குறது, பெருமாளை அனுபவிக்கிறது அப்படின்னு அது வந்து ஒரு பெரிய கொடுப்பினை. பாடல்களை அவரை நீங்க பாட்டை செலக்ட் பண்ண சொன்னீங்கன்னா அவருக்கு அது ரொம்ப கஷ்டம். எல்லா பாட்டையும் பேசுங்கன்னு அவர் பேசிடுவார். அப்படி அனுபவித்ததை சொல்லக்கூடிய ஆளு. அதுல வந்து அந்த நிறைவடைதல் இருக்கு இல்லையா, அதை கேட்பதுல ஒரு நிறைவடைதல்ங்கிறது வந்து ஒரு ரொம்ப நல்ல அனுபவம். அது அவர் ராம்குமாருக்கு எப்போதும் வாய்த்திருக்கக்கூடியது. எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் அவர் உரையை கேட்டுக்கிட்டே இருக்கிறாருங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். சந்தேகம்லாம் வரும். உவரிக்கடல், ஏன் உவர்ப்பு கடலை சுவைத்தான் பார்க்கடல்ல இருக்கிறவன் அப்படின்னா, உவர்ப்பு கடல் பூமியில இருக்கிற கடல் உப்பு சுவையுடையதாகவும், வானில் இருக்கிற கடல் பால் சுவையுடையதாகவும், அண்டக்கடல் இனிப்பு சுவையுடையதாகவும் இப்படியெல்லாம் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த கடல்கள்ல இருக்கக்கூடிய அந்த அந்த சுவையில ஒவ்வொரு சுவையா வரும்போது உப்பு சுவைக்குரிய கடல் பூமியில நடந்து இருக்கு. அப்போ அவன் கடலை விழுங்கியவன், கடலை கடைந்து சுவைத்தவன் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உலக இன்பங்கள்லயும் சிறந்தது எது, அதில் முக்கியமானது எது, எப்படி அதை அடைய வேண்டும்னு கேட்டீங்கன்னா அதையும் கடைஞ்செடுத்து அனுபவிச்சவன் அவன். அதுதான் கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணாவதாரத்துல அவன் அவன் ஜீரோவா பிறக்கிறவன், மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி அதற்கு இணை எவரும் இல்லை என்கிற அளவிற்கு உருவாக்கி அதை வந்து ஒரு செல்வச் செழிப்பு மிக்க ஒண்ணுமில்லாத ஒரு ஒரு இடத்த உலகின் வர்த்தக தலைநகரம் ரேஞ்சுக்கு அதை கொண்டு போய் அதை வந்து செல்வச் செழிப்பு மிக்க நகராக ஆக்கி தனது காலத்திலேயே அதை அழிக்கவும் அந்த விளையாட்டையும் செய்தவன். அதுதான் ஓர்ப்பு கடலை கடந்து அந்த சுவையை அடைந்தவன்கிறதுக்கு பொருள். பார்க்கடலை கடைந்து எடுத்தது அவனுடைய, அவன் எத்தனை தேவர்கள் பிரச்சனையை தீர்த்து வச்சான், அதெல்லாம் அங்க செய்தான். அத மாதிரி அவனுக்கு வந்து இந்த ஓர்ப்பு கடல் சுவைங்கிறது இந்த பூமியினுடைய விஷயங்களையும் அவன் கையாள தெரிந்தவன், அதனுடைய சாரத்தையும் அவனாகவே ருசிப்பவன், அதாகவே இருப்பவன் அப்படின்னு அதுக்கு பொருள் எடுக்கலாம். அன்னைக்கு சொல்லும் போது அந்த சந்தேகம் கேட்டிருந்தா சொல்லியிருக்கலாம், எப்படியோ கவனத்துல தவறிடுச்சு. அப்போ அது இது இந்த மாதிரி இவ்வளவு நுட்பமா கவனித்து கேள்வி கேட்கக்கூடிய ஆளு ராம்குமார். அது ராம்குமார் பேசுனதுல ரொம்ப மகிழ்ச்சி.
இன்னும் கூடுதல் டைம் எடுத்தா கூட நிறைய பேசியிருப்பார். ஆகவே அடுத்த முறை இன்னும் கூடுதல் டயத்தோட ராம்குமார் பேசலாம். ரொம்ப நல்லா இருந்தது ராம்குமார், நன்றி. பணிவான வணக்கங்கள். நன்றி ஜெயராஜா. அப்புறம் திருவேலிக்கும் மயிலைக்கும் அத அருகருக வைக்கிறதுக்கான ஒரு சந்தேகத்தை அவர் கேட்டிருந்தாரு. உரைகளுக்கு பிறகு நீங்க அதோட அந்த சந்தேகத்தை நீங்க நிவர்த்தி பண்ணலாம். அடுத்து இன்னும் ஒண்ணு சிறப்பா, ரொம்ப சிறப்பா இருந்தது ராம்குமார். அது வந்து அந்த ஆற்றங்கரைன்னு நீங்க அந்த மரம்னு அந்த ஆறுன்னு சொன்ன உடனே எனக்கு திரும்ப ராஜாவினுடைய உரை எப்ப பார்த்தாலும் அந்த மனசுல ஊறி கிடக்கும் அப்படின்னு நீங்க சொல்றது வந்து உண்மை. உடனே எனக்கு ஆற்றங்கரை மரம் போல நின்னேனே அப்படின்னு அவரு திருமங்கை ஆழ்வார் சொன்னது ஞாபகம் வந்தது. ஒண்ணும் ரொம்ப அழகா ரசிச்சு ரசிச்சு சொன்னீங்க. சூப்பர். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ராஜ்குமார். ராம்குமார் ரொம்ப அழகா இருக்கு. அது ஜாஜா சார் சொல்ற மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்குள்ளேயும் கவனிக்க வேண்டிய அந்த நுட்பத்தை போய் தேடி தேடி எடுத்து வந்து எங்களுக்கு கொடுத்தீங்க, ஒரு ரீகேப் மாதிரி. அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ஜாஜா இதுல வந்து திருமழிசை ஆழ்வார் வந்து 2-3 சொற்கள் இப்ப நான் இப்போ இவர் பேசும்போது கவனிச்சது. இது அது திரும்ப திரும்ப அது போல ஒரு இடத்தை உதாரணத்துக்கு இடைநின்ற இன்பத்தர்னு ஒண்ணு போடுறாரு. அப்புறம் கருணின்ற கல்லாருன்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து இவர் வந்து சொல் சேர்த்து உருவாக்குன ஒரு வார்த்தை மாதிரி இருக்கு அழகா. அது போல அப்புறம் அந்த இன்னொன்னு சொன்னாரு, நூலாட்டி கேள்வனார். இதெல்லாம் அந்த வார்த்தையை கூட ரசிக்கிற மாதிரி இது மாதிரி நிறைய இடங்கள் சொல் சேர்க்கை வந்து இவருடைய வகையில இருந்து வந்த மாதிரி சிறப்பா இருந்த மாதிரி இருந்தது இந்த பாசனங்களை கவனிக்கும் போது. அது இதெல்லாம் கரெக்டா அடிக்கோடிட்டு எங்களுக்கு ஞாபகப்படுத்தினதுக்காக நன்றி ராம்குமார். ரொம்ப நல்லா இருந்தது ராம்குமார் சார். நீங்க உரை கிடக்கும் உள்ளத்து எனக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அதே உணர்வுகள் தான் எங்களுக்குமே. வெள்ளிமலையில வந்து ஜாஜா சாரோட முதல் வைணவ வகுப்பு அட்டன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த உரையை கேட்ட பிற்பாடு என்னோட பார்வையே மாறி நான் ஒரு வேற உலகத்துக்கு போயிட்டேன். இப்ப அந்த உலகத்துல தான் இருக்கிறேன். ஸோ ஜாஜாவோட உரை வந்து அவ்வளவு பெரிய தாக்கத்தை எனக்கு உருவாக்குச்சு. நீங்களும் அதே இதை சொன்னது எனக்கு அப்படியே என்னோடதான் நீங்க சொன்ன மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி. சுபத்ரா, நான் சொல்ல நினைச்சதை நீங்க சொல்லிட்டீங்க. நன்றி.